ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம AshVal சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் ரைஸ், பூண்டு சாதம். ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், வெறும் பூண்டு, நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், மிளகு, உப்பு, அவ்வளோதான். இதை வச்சு செய்கிற ஒரு ரைஸ் வெரைட்டி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரைஸ்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் ஒரு 10 பூண்டு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி இல்லைனா துருவி அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி நல்லெண்ணெயோட பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் நான் கீறி சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த கொரோனா த்ரெட்டுக்கு பூண்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ரைஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். இது நான் ஒரு 1.5 கப்பு ரைஸு பாஸ்மதி ரைஸ் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. வெரைட்டி ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம முன்கூட்டியே அரிசியை நல்லா வேக வச்சு சாதத்தை ஆற விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அரிசி உடையாது. பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆறின ரைஸை நீங்கள் இந்த மாதிரி கிளறும் போது அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதில் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரைஸ் அவ்வளோ ஹெல்த்தியும் கூடங்க. இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸு பூண்டு, நல்லெண்ணெய், மிளகு, மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது டைஜஷனும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடேரியனாக இருக்கவங்க உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை பீர்க்கங்காய் துவையல், இல்லை தேங்காய் துவையல், அதோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, எதோடையும் இது சூப்பராக சூட் ஆகும். நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க அஸ் யூஷுவல் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை மசாலா, எதோடையுமே இந்த ரைஸ் அருமையாக சூட் ஆகும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கூட 2 பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு நான் ராஜ்மா கிரேவி பண்ணியிருக்கேன். இதனோட வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரைஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.